எப்படி இருக்குது கரா? நல்லா தான் இருக்குது. நல்ல ஆக்சுவலி படம் வந்து நல்ல ரைட்டிங், ஓகே, ஒரு ஸ்க்ரீன் பிளே சூப்பராக இருந்தது. ஓகே. தனுஷ் ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி தனுஷ் வந்து ஹீரோ கிடையாது, இல்லை கேரக்டர், எல்லாருமே கேரக்டர் ரோல் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஓகே, படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் அவங்க கேரக்டர்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக அந்த படத்தோட ப்ளஸ் ரைட்டிங் தான். அந்த ஒரு பேங்க் சீன் ஒன்று இருக்கும், ஒரு போலீஸ்கார உள்ள வருவார், ஒரு 2 minutes 3 minutes இருக்கும். சரியான எட்ஜ் ரைட்டிங். ஸோ நல்ல ரைட்டிங் அப்ரிஷியேட் பண்ணணும். ஒவ்வொருத்தர் கம்பேர் பண்ணும்போது இந்த படம் எப்படி இருக்குது? ஆக்சுவலி எல்லாருமே சொல்றாங்க போன படத்துக்கு இந்த படத்தை டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடாது, ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு டிஃப்ரென்ஷியேட் காட்டணும், ரைட்டிங்ல தான் காட்டணும். அதை விட இது நல்லா இருக்கு. ஐ மீன் அது வேற ஜானர், இது வேற ஜானர். இந்த ஜானர்ல ஒரு ஜஸ்டிஃபிகேஷன். இப்போ என்னதான் அவன் ஒரு திருடுறானோ அந்த திருடுறதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் மாதிரி கொடுத்துருக்காரு. மமிதா பைஜ் ஆக்டிங் எப்படி இருக்குது? ஓகே, அவங்களோட கேரக்டர் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அவனுக்கு மனசில் தோணுதே அவன் பண்ணியிருக்கான். அதை அவன் திருடுறான், அந்த காரணத்தை திருடுறான்னு நம்ம அப்ரிஷியேட் பண்ண முடியாது. அவனுக்கு என்ன தோணுதோ அந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காரு. ஓகே, மமிதா கேமியோ ரோலுங்கிறாங்களே, கொஞ்சம் தான் வராங்களா அவங்க சீன் படத்தில்? ஒரு 10 minutes 15 minutes தான் இருக்கும். அது ஒரு இம்பாக்ட் இருக்கும், ஒரு சீனுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கும், கனெக்ட் இருக்கும். சூரஜ் KS ரவிக்குமார் ஆக்டிங்ல எப்படி இருக்கு? நல்லா இருந்தது. ஆக்சுவலி ஒரு MS பாஸ்கர் நடிச்சிருக்காருன்னு எனக்கே ஃப்ரெண்டு சொல்லி தான் தெரிஞ்சுது, அது கடைசியாக தான் தெரிஞ்சுது. நல்லா இருக்கு, நல்ல ரைட்டிங். ரைட்டிங்க்கு நல்லா அப்ரிஷியேட் பண்ணணும். ஓகே, ஸ்க்ரீன் பிளே லாக் எங்கேயா இருந்துச்சு? இல்லை, அதான் சொன்னேன், ரைட்டிங் லோ ரேட்டிங்ஸ் கொடுக்குறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் சொல்லிடு. ஆக்சுவலி பயங்கரமா இருக்கு, லோ ரேட்டிங்ஸ் கொடுக்குறாங்க. இப்போதான் சொன்னா, நாங்களே எதிர்பார்க்காம தான் வந்தோமே. ஸோ உள்ள வந்து பார்த்தா சீட் எட்ஜு தான் ரைட்டிங்கு. நல்லா இருந்தது. ஆக்சுவலி அவங்க எதுக்காக அப்படி கொடுத்துருக்காங்க தெரியல, பட் நல்ல ரைட்டிங் சொல்லலாம். ஆக்சுவலி கற்றுக்கலாம் ரைட்டிங்னா எப்படி, ஒரு சீன்ஸ் எப்படி எழுதணும்னு சொல்லி நிறைய சீன்ஸ் இருக்கு. ஓகே. நெகட்டிவ் ரிவ்யூன்னு சொல்றாங்களே, படம் நெகட்டிவ் இல்லை, சீரியஸாக வந்து பாருங்க, நல்ல ரைட்டிங். ஒரு சினிமா எடுக்கணும், ஒரு ரைட்டிங்ல நீங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும்னா இல்லை நிறைய கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்கு. ஒரு சீன் எப்படி எழுதணும், ஒரு சீன் எப்படி காமிக்கணும், எல்லாமே இருக்கு. ஃபர்ஸ்ட் அப்ரிஷியேட் பார்த்தேன், ரைட்டிங் நான் நல்லா அப்ரிஷியேட் பண்ணேன். அந்த போர் நடக்கிற மாதிரிலாம் காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலி அது எதுக்காகனா சும்மா சீன்ஸ்க்காக தான், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அந்த ஓப்பனாக நிறைய விஷயம் சொல்ல முடியாது, பேங்க் இஷ்யூலாம் சொல்ல முடியாது. ஸோ அவன் ஜஸ்டிஃபிகேஷனுக்காக அவருக்கு பண்ணது தப்பு தான், பட் ஒரு காரணத்துக்காக பண்ணியிருக்காரு படத்தில். மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்தது. மியூசிக் தான் ஹைலைட். நல்ல அதான் ஒவ்வொருத்தரும் கேரக்டர் ரோல் பண்ணியிருக்காங்க. தனுஷ் ஹீரோ கிடையாது, இல்லை அந்த கேரக்டராக வாழ்ந்துருக்காரு. நல்லா தான் இருக்கு. ரெஃபரன்ஸ் ஏதாச்சும் படத்தில் இருக்கா? ரெஃபரன்ஸ் அது மாதிரிலாம் இல்லை, கதையோடு போகுது. எங்கேயும் அந்த கதைக்கு போன மாதிரி எதுவும் கிடையாது, அந்த கதைக்காக நல்லா போயிட்டு இருக்காங்க. ரேட்டிங் எவ்வளோனா? நான் 10 கொடுப்பேன், 10 of 10 கொடுப்பேன். சாட்டிஸ்ஃபைட் தான், நல்லா சாட்டிஸ்ஃபைட். படம் எப்படி இருக்குது கரா? ஒன்லைன்ல சொல்லணும்னா படம் பயங்கரமா இருக்கு. ஆனா ஏன் ஓடலன்னு தெரியல, நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு நீங்க வந்து பாருங்க. ஆனா செம்ம படம் இது. தனுஷ் மமிதா பைஜ் ஆக்டிங், எல்லா ஆக்டிங்கும் நல்லா இருக்கு. எல்லாருமே கேரக்டரைசேஷனுக்காக செம்மையா இருக்கு. ஸ்கிரீன் பிளே எப்படி இருக்கு? பயங்கரமா இருக்கு. செம்ம ஸ்கிரீன் பிளே. லாக் எங்க இருக்குதா? எங்குமே எனக்கு தெரியல. படம் சினிமா பிடிச்சவங்க சத்தியமா இது பிடிக்கும். பட் இந்த கூஸ் பம்ப்ஸ், அந்த என்டர்டைன்மெண்ட் இருக்கணும் அப்படின்றவங்களுக்கு இது செகண்டரியான படம் தான். பட் ரைட்டிங்கு சினிமாக்காக இருக்கணும் அப்படின்றவங்களுக்கு தான் சம படமா இருக்கும். மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் செம்மையா இருக்கு. ரேட்டிங் எவ்வளோனா? 5 out of 5 கொடுப்பேன் நான். செம சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. வந்த படம், பட் வேற லெவல்ல இருந்தது. ஒவ்வொருத்தர் டேரக்டர் தான் இந்த படம் எடுத்திருக்காங்க. எப்படி இருந்துச்சு? செம்மையா இருக்கு. அது அந்த லெவல்லயே இருக்கு. அதோட நல்லாவே இருக்கு. கண்டென்ட், ஸ்கிரிப்ட் பிரிச்சுட்டாங்க. அந்த கொள்ளடிக்கிற சீன்ஸ் நல்லா இருந்துச்சா? செம சீன், அதெல்லாம் சொல்லவே முடியாது. நீ அங்கே போய் உட்காந்து அந்த ஃபீல் பண்ணாதான் தெரியும். OTTல பார்க்காம தேட்டருக்கு வந்து பார்த்தாங்கன்னா இந்த மாதிரி படம்லாம் ப்ரொமோட் ஆகும். அதை விட்டுட்டு கண்டென்ட் இல்லாத படத்தெல்லாம் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. சாட்டிஸ்ஃபைடானா? செம சாட்டிஸ்ஃபைட். வேற நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லாகா இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் நல்லா ஸ்பீடா போச்சு. அந்த லாக் எதுனாலனா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த லாக் என்னன்னா, அந்த கதைக்கு அவங்க கொஞ்சம் லேட்டா தான் வந்தாங்க. ஆனா படம் ஓகே, பார்க்கலாம். ஓகே, தனுஷ் மமிதா பைஜ் ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? மமிதா பைஜ் ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு, எல்லாம் நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். தனுஷ் அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு அந்த படத்துல. கண்டிப்பா இருக்கு, நல்லா இருக்கு. ஓகே, KS ரவிக்குமார் சூரஜ் ஆக்டிங்லாம்? இந்த வாட்டி KS ரவிக்குமார் ஆக்டிங் எப்பவும் நார்மலா இருக்கும், ஆனா இந்த வாட்டி நல்லா நடிச்சிருக்காரு. ஓகே, சூரஜ் பத்தி சொல்ல வேணாம், எல்லா படமும் எப்பவும் சூப்பரா தான் நடிப்பாரு. அந்த மாதிரி இதுவும் பக்காவா பண்ணிட்டாரு. இந்த படத்துல போலீஸா ஒரு மிரட்டி இருக்காரா இல்ல எப்படி? மிரட்டலாம் இல்ல, ஒரு நார்மலான ஒரு போலீஸா தான் இருந்தா. நிறைய நெகட்டிவ் ரிவ்யூ வருது நான் இந்த படத்துக்கு. அதான் நான் சொன்னேன், ஸ்டார்டிங் கொஞ்சம் லேக் இருக்கு, ஆனா போக போக நல்லா தானே இருக்கு. எதிர்பார்த்தது சாட்டிஸ்ஃபைட் பண்ணிச்சா படம்? ஓகே தான். லாக் ஸ்கிரீன் பிளே எங்கேயாச்சும் இருக்குதா? லாக் எதாவது இருக்குதா செகண்ட் ஹாஃப்ல? செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு நல்லா ஸ்பீடா போச்சு.
ஓகே நல்லா இருந்துச்சு. அந்த கொள்ளடிக்கிற சீன்ஸ் நல்லா இருந்துச்சு படத்துல அதான் நல்லா இருந்துச்சு. ஓகே. ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க 5க்கு? 5க்கு ஒரு 3.5 கொடுக்கலாம். ஓகே. சாட்டிஸ்ஃபைடா ப்ரோ? ஓகே சாட்டிஸ்ஃபைட். நல்லா தான் ப்ரோ இருக்கு. தனுஷ் ஆக்டிங்ல எப்படி இருந்துச்சு? தனுஷ் அவர் சொல்லுவாங்க நல்லா தான் நடிப்பாரு. கேரக்டராகவே வாழ்ந்துருக்காரு அந்த படத்துல. சொல்லுவாங்க அவர் நல்லா தான் நடிப்பாரு அவரு. மமிதா பைஜ் ஆக்டிங்லாம் ஓகே, அவங்க ஓரளவுக்கு ஓகே. ஆனா அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை இந்த கேரக்டர். ஓகே, நல்லா தான் இருக்காங்க. அவங்க கேமியோங்கிறாங்களே இந்த படத்துல, உண்மையான அந்த மாதிரி தான் இருக்கு. கேஎஸ் ரவிக்குமார், சூரஜ் அவர் நல்லா தான், சூரஜ் நல்லா வச்சிருக்காரு. ஓகே ஓகே, நல்லா வச்சிருக்காரு. இந்த படத்துல மிரட்டி இருக்காரு போலீஸாவே. நல்லா இருக்கு. அந்த கொள்ளடிக்கிற சீன்ஸ் எப்படி இருந்துச்சு படத்துல? அதான் இருக்கு. பட் ஆனா பேங்க்ல இது வாங்கக்கூடாதுன்னு சொல்றாங்க, லோன். அவ்வளவுதான். லாஜிக் மிஸ்டேக்லாம் இருக்கு அந்த படத்துல நிறையவே. ஓகே. ஸ்கிரீன் பிளே எப்படி இருக்கு? சாட்டிஸ்ஃபைடா? ஓகே. படம் வேற எப்படி இருக்கு படம்? நல்லா இருந்துச்சு ப்ரோ. தனுஷ் ஆக்டிங்லாம் எப்படி இருந்துச்சு? தனுஷ் ஆக்டிங்லாம் படம் மாசு ப்ரோ. கேரக்டராகவே வாழ்ந்துருக்காரு அந்த படத்துல. பயங்கரமா வாழ்ந்துருக்காரு ப்ரோ. எப்பவுமே வந்துட்டு அவரோட ஆக்ஷன் மூவிஸ்லாம் பயங்கரமா இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துல செம ஆக்ஷன் தான், பயங்கரமா இருக்கு அவரோட ஆக்ஷன். டைட்டில் வந்து கலையசுரன் தனுஷ் இந்த மாதிரி ஏதாவது வருதா? இல்ல அந்த மாதிரி. ஓகே ஓகே. தனுஷ் மாதிரி யாருமே அந்த மூவி எடுக்க முடியாது, அந்த படத்துல நடிக்கவும் முடியாது. அந்த மாதிரி பயங்கரமா இருக்கும் அவரோட படம்னாலே. இந்த படமும் அந்த மாதிரி எப்பவுமே ஹிட் கொடுக்குற மாதிரி தான் இருக்கு. மேக்ஸிமம் அவர் கன்ஃபார்ம். ஓகே ஓகே, அந்த மாதிரி தான் இருக்கு. மமிதா பைஜ் ஆக்டிங் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. அவங்களும் வந்துட்டு நம்ம விஜய்லாம் பார்த்துருக்கேன், நல்லா பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி இந்த இதுலயும் நல்லா பண்ணிருக்காங்க. ஓகே. அவங்க கேமியோங்கிறாங்களே, உண்மையான கேமியோன்ற மாதிரிலாம் இல்லை, ஆனா அவங்க நல்லா ரியலா லைஃப்ல வாழ்ற மாதிரி வாழ்ந்துருக்காங்க தனுஷ் கூட நல்லா. ஓகே. இது கேஎஸ் ரவிக்குமார், சூரஜ் அவரோட மாதிரி அப்பா அவரோட ஆக்ஷன்ஸ் எல்லாம் பயங்கரம் ப்ரோ. அவரோட ஃபுல்லா வாழ்ந்துட்டாரு அந்த படத்துல. அந்த கரையோட மூவிக்கு ஏற்ற மாதிரி பயங்கரமா வாழ்ந்துட்டாரு. சூரஜ் போலீஸ் வேஷத்துல எப்படி மிரட்டி இருக்காரா? ஆமா ப்ரோ. ஆனா படம் மாசம் பண்ணி வச்சுக்கிறாரு எல்லாத்தையும். ஓகே. லாக் எங்க இருக்குங்கிறாங்களே? லாக்லாம் இல்ல ப்ரோ, சும்மா சொல்லுவானுங்க ப்ரோ. பாக்குறவனுங்களாம் இந்த மாதிரி லாக் இருக்கு, இந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. லாக்ன்ற பேச்சே இல்ல ப்ரோ. படம் நல்லா ரியலைஸா நல்லா பண்ணிருக்காங்க, நல்லா சூப்பரா எடுத்துருக்காங்க. எதிர்பார்த்ததை பூர்த்தி செஞ்சதா படம்? எதிர்பார்த்தத விட நல்லா தான் இருக்கு. ஃபைனலா மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் எப்படி இருக்கு? அதெல்லாம் ஜிவி அட்டகாசமா பண்ணி மாத்திட்டாரு. ஓகே ஓகே. தனுஷ் இன்ட்ரோ சீன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? இன்ட்ரோ சீன்ஸ், கிளைமாக்ஸ் சூப்பரா காமிச்சிருக்காரு. கிளைமாக்ஸ் நல்லா தான் இருக்கு, நல்லா தான் இருக்கு. ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே நல்லா தான் ப்ரோ இருக்கு. ஓகே ஓகே. ரேட்டிங் எவ்வளோண்ணா? ரேட்டிங்லாம் கொடுக்கலாம் ப்ரோ. 5க்கு 5 கொடுக்கலாம், 10க்கு 10 கொடுக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கு. இவங்களாம் சும்மா பாக்குறவங்க சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கு. ஓகே. சாட்டிஸ்ஃபைடா உங்களுக்கு? சாட்டிஸ்ஃபைடு. இந்த கரை படம் பார்த்துட்டு வந்தேன். ஓகே. படம் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா ஒரு வில்லேஜ் பேக்ரவுண்ட்ல தான் படம் வந்து செட் பண்ணியிருக்காங்க. இதுல என்னன்னா வந்து ஒரு நிலம் இருக்கு, அது வந்து பேங்க்ல வந்து வட்டிக்கு வந்து நிலத்தை வந்து அடமானம் வச்சிருக்காங்க. எப்படி மீட்டுறாங்க அதான் வந்து படத்தோட ஸ்டோரி. படம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு என்ன சொல்றது, ஒரு புதுசா எந்த சீன்ஸுமே இல்லை. சீக்வன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய படங்களை பார்த்துட்டு ஒரு ரெகுலரான ஒரு விஷயங்கள் தான் வந்துட்டு இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, இது வந்து பேங்க் ராபரி வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அந்த படத்துல வச்சிருக்காங்க. பட் என்னன்னா, பொதுவா பேங்க் ராபரின்னு வச்சாலே படம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பட் இந்த படத்துல வந்து டைரக்டர் ரொம்ப ட்ரையா வந்து படத்தை கொண்டு போயிட்டாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 10-15 மினிட்ஸை தாண்டி படம் வந்து செம்ம லேகு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே ஹெவி லேகு, செகண்ட் ஹாஃப்மே ஹெவி லேகு. இன்னொன்று என்னன்னா, இப்போ நம்ம தனுஷ் படங்கள்ல பார்த்தீங்கன்னா நிறைய அவரே நடித்த விஷயம், இப்போ இட்லி கடையிலலாம் அவர் பண்ண விஷயமே திரும்ப அவரே நடிக்கும் போது நம்மளுக்கு திரும்ப அரைச்ச மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. ஸோ வெளியூரில் போயிட்டு சரி அப்பாக்காக திரும்ப ஊரில் வந்து உட்கார மாதிரி ஒரு விஷயம், இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ரிப்பீட் ஆகிற மாதிரி ஒரு இருக்கு. ஸோ அதனால் இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். இந்த படத்தில் ஆக்டிங் சைடு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், தனுஷ் வந்து ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. ஆக்டிங்லாம் அவர் வந்து குறை சொல்ல முடியாது. ஸோ ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆகட்டும் சரி, நார்மல் ரியாக்ஷன்ஸ் சரி, எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. கேஎஸ் ரவிக்குமார் வந்து ஒரு வித்தியாசமாக நடிச்சிருக்காரு. ஆக்டிங் சைடு பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் என்னன்னா, ஒரு லுக் வைஸில் வந்து மெயினாக வந்து அவர் பல்லு எடுப்ப ஒரு கெட்டப் ட்ரை பண்ணியிருக்காங்க. அது எனக்கு 100% ஆர்டிஃபிஷியலாக இருக்கு. ஒரு ரியலிசமாக இல்லை, ஒரு நேச்சுரலாக இல்லை. ஸோ பார்க்கும்போது வந்து ஒரு என்ன சொல்றது, ஆடியன்ஸே வந்து படத்தை விட்டு வெளில போகிற மாதிரி ஆயிடுச்சு. அவருக்கு ஸ்டார்டிங்ல ஒரு 40 நிமிஷத்துக்கிட்ட வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் அவர் சீக்வன்ஸ் ஃபுல்லாக அவர் பார்க்கும்போது ஏதோ ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு ஆள் பேசுகிற மாதிரியே இருக்கும்போது நம்மளுக்கு படத்தை வந்து பார்க்கும்போது நமக்கு அந்த படத்துக்கூட இன்வால்மெண்ட் வரல. மமிதா பைஜ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு வந்து ஹாப்பனிங் ஹீரோயின்னா அவங்க தான். யூத் அட்ராக்ட் பண்ணுங்கிற ஒரு படங்கள்லாம் எடுக்கிறாங்கல்ல, அதில் பாதி படத்துக்கு மேலே இவங்க தான் ஹீரோயினாக இருக்காங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு ஹீரோயினே இந்த படத்தில் போட்டிருக்காங்கன்னா அவங்க ஒரு 4 சீனாவது கொடுக்க வேணாமா? சீன்ஸே கொடுக்காம விட்டாங்க. ஸோ ஸ்டார்டிங் ஒரு 10-15 மினிட்ஸ், ஐ மீன் ஒரு 15-20 மினிட்ஸ் வரைக்கும் வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படத்திலே இல்லை அவங்க. ஸோ வேற வழி இல்லாமல் அங்கே ஒரு ஒத்த சீன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களும் தனுஷ்க்கு இடையில இருக்க ஒரு லவ் சீக்வன்ஸு,
ஸோ எடுத்த உடனே வந்து ரொம்ப டீப்பா லெவலில் இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ எப்படி அந்த டீப் லவ் வந்துச்சு அதுக்கெல்லாம் ஒரு சீன் மாதிரிலாம் பண்ணி ஒரு 3/4 மணி நேரம் ஓட்டிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு ஆடியன்ஸ் வந்து அதை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துருப்போம். மற்ற கதையும் வந்து மிங்கிலாக வரும்போது நம்மளுக்கு வந்து படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். அந்த இடத்துல டைரக்டர் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரிக்கை விட்டாரு. சூரஜ் ரொம்ப அருமையாக நடிச்சிருந்தாரு, ஒரு இன்ஸ்பெக்டராக வந்து பண்ணியிருக்காரு. அவர் இல்லைன்னா இந்த ஒரு கொஞ்சம் நஞ்சமும் அந்த படம் வந்து டோட்டலாக அவுட்டாக இருக்கும். ஸோ அவர் அருமையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் டைரக்டர் என்னன்னா எடுத்த உடனே வந்து சூரஜ் வர்சஸ் தனுஷ்ங்கிற மாதிரி ஓப்பனிங் பண்ணியிருப்பாரு. நம்மளுக்கு பார்க்கும்போது ரெண்டு பேருக்கு அகேன்ஸ்டா எப்படி இருக்குங்கிற மாதிரி பார்ப்போம். ரெண்டு பேரும் அகேன்ஸ்ட் வருது. பட் என்ன ஒரு விஷயம்னா டைரக்டர் ரெண்டு பேருக்கு அகேன்ஸ்டா ஒரு சீன்ஸ் எல்லாம் இல்லை. ஸோ அவரு சூரஜ் தேடுவாரு, தனுஷ் வந்து ஓடுவாரு, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் போயிட்டு இருக்கே தவிர டைரக்ட் கன்ஃபன்ட்ரேஷன் அந்த மாதிரி ஒன்று கிளைமேக்ஸ்ல ஒரே ஒரு சீன் தான் இருந்துச்சு. ஸோ அது இடையில ஒரு 2-3 வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். அந்த ஒரு விஷயமும் மறந்துட்டு, ஐ மீன் டைரக்டர் மிஸ் பண்ணிட்டாரு. ஜெயராம் ரொம்ப ஒரு வித்தியாசமான ரோல் பண்ணியிருக்காரு. ஒரு நெகட்டிவ் ஷேடோட ஒரு சூப்பரான ரோலு ரொம்ப அருமையாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி தனுஷ்க்கு மதர் கேரக்டர் பண்ண அவங்க ஆக்ட்ரஸும் செம்ம சூப்பராக வந்து நடிச்சிருக்காங்க. டெக்னிக்கலாக வந்து எந்த குறையும் இந்த படத்தை சொல்ல முடியாது. லேட் 80s early 90sங்கிற ஒரு காலகட்டத்தை வந்து செம்ம சூப்பராக வந்து காமிச்சிருக்காங்க. அதுக்கு டெக்னிக்கல் டீமுக்கு ஹேட்ஸ் ஆஃப். சினிமாட்டோகிராஃபர், ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு, காஸ்டியூம்ஸு, மேக்கப்பு, எடிட்டிங் எல்லாமே வேறு ரேஞ்சில் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு அது எந்த காலகட்டம்னு டைரெக்டாக சொல்லாமல் இன்டைரக்டாகட்டே வந்து நம்ம வந்து அந்த காலகட்டம்னு ஈஸியாக வந்து ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து உண்மையிலே வந்து ஹேட்ஸ் ஆஃப். டெக்னிக்கல் உங்களுக்கு நல்லா இருக்குது. அதே மாதிரி பிஜிஎமும் ஜிவி பிரகாஷ் சூப்பராகவே பண்ணிட்டாரு. பட் எல்லாமே இருந்தாலுமே அந்த பேசிக் கதை, திரைக்கதை அதில் கோட்டை விட்டனால நம்மளால உட்காந்து பார்க்க முடியல. தனுஷ் ஃபேன்ஸுக்குமே அந்த படத்தில் ஒன்றுமே இல்லைங்க. ஒரு தனுஷ் ஃபேன்லாம் என்ன போயிட்டு தனுஷ் ஒன்று பண்ணுறான், அவருக்கு வந்து ஒரு ரொம்ப பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இல்லைனாலும் ஓரளவுக்கு இருக்குது. ஒரு தேட்டரில் வந்து பார்க்குற அளவுக்கு இருக்குது. அவங்க ஒரு விசில் அடிக்கலான்னு போனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மிஞ்சி போன ஒரு 4 இடத்துல தான் வந்து ஷாட் வச்சுருக்காங்க விசில் அடிக்கிறது. நிறைய இடத்துல தனுஷ் அடி வாங்கிட்டு இருக்காரு. ஸோ அவங்களுக்குமே வந்து பெரிய லெவலில் வந்து ஃபேன் நாட்டு கொண்டாட முடியாது. ஜென்ரல் ஆடியன்ஸை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த படத்து கூட இன்வால்வே ஆக முடியல. ஸோ ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் தான் அந்த படம். 1990 அது ராமநாதன் படத்தில் நடந்த ஸ்டோரிங்கிறாங்களே, அது எப்படி கனெக்ட் ஆயிருக்கு அந்த படத்தில்? இல்லை, அது ஒரு ரியல் ஸ்டோரி பேஸ்டுன்னு சொல்கிறாங்க. பட் படத்தை பார்க்கும்போது ஓரளவு கனெக்ட் ஆகாம தான் இருக்குது. பட் என்னென்னா நிறைய சீன்ஸ் வந்து ஒரு தமிழ் சினிமா நம்மளுக்கு வந்து ரியல்ல என்ன நடந்துச்சு இல்லைங்கிறது நம்மளுக்கு சரியாக தெரியாது. பட் தமிழ் சினிமாவை ரெகுலராக பார்த்துட்டு வரும்போது எனக்கு எல்லா நிறைய சீன்ஸ் வந்து அரைச்ச மாதிரி இருக்குது. நிறைய படங்களை ஞாபகப்படுத்துது. படம் லிஸ்ட் போட்டோம்னா பெரிய லிஸ்ட் போடுற மாதிரி இருக்குது. நம்ம ஸ்பெசிஃபிக்காக இப்போ ஒரு ஜென்டில்மேனோட சீக்வன்ஸ் இந்த படத்தில் வருது. பட் என்னன்னா நம்ம ஜென்டில்மேன் வந்து காப்பி அடிச்சான்னு சொல்ல முடியாத அளவுக்கு அந்த ஜென்டில்மேன் சீக்வன்ஸ் நிறைய படங்கள்ல வந்திருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு அடிக்கடி பார்த்த மாதிரி ஒரு இது இருக்கு. இந்த படத்தை தான் பார்த்து காப்பி அடிச்சாங்கன்னு சொல்ல வரல. பட் என்னன்னா நம்மளுக்கு ஒரு புது சீனால அந்த ஒரு சீக்வன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழசா இருக்கு. அதே மாதிரி ரொம்ப ரியலிசமா பண்ணுங்கிற பேர்ல ஓவர் டிரைவ் வச்சாரு டைரக்டர். இன்னொன்று கருணாஸ் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஸ்க்ரீனில் பார்த்தது வந்து கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டாக இருந்துச்சு, கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. ரேட்டிங் எவ்வளோண்ணா? ரேட்டிங் ஒரு 4 out of 10 கொடுக்கலாம். சாட்டிஸ்ஃபைடா? நாட் சாட்டிஸ்ஃபைட். பெரிய ஏமாற்றம் தான் படம்.